டாக் டாய்ஸ் ரேட்டிங் பார்க்கலாமா? கிளிப்பர் இதுக்கு நான் 7 தான் கொடுப்பேன். ரொம்ப சீப்பு, லோக்கல் யூஸ்ங்கிறதுனால சாணி இருக்க சான்சஸ் இருக்கு. ஷூக்கு நான் 6 தான் கொடுப்பேன். இது காஸ்ட்லி, கொஞ்சம் ஹார்டா இருக்கும். வீட்டுல தெரிஞ்ச உடனே அடி பலமா விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வாட்டர் பாட்டிலுக்கு 8.5 கொடுக்கலாம். நல்லா கற்கு முத்துன்னு என்தூசியாஸ்டிக்கா இருக்கும். நம்ம சுத்தி இருக்கவங்க இரிட்டேட் பண்ணும், பட் அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம். டிஷர்ட்டுக்கு நான் 8 கொடுப்பேன். டசன் கிளிக்கிறப்ப என் மனசு குதுன்னு சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் இந்த கிச்சன்ல கறி துணியா தான் கிடைக்கும். இந்த ரோக் டாய்க்கு 4 கொடுக்கலாம். மற்றொரு கம்பேர் பண்றப்ப இது ஒண்ணுமே இல்லைங்க. இந்த கொக்கரக்கோ பீம் பொம்மைக்கு 8 கொடுக்கலாம். ஒரு மாதிரி நல்லா தாங்க இருக்கும். ஆனா உண்மையான கோழியே வச்சிருந்தா 100 குத்துருப்பேன். வாழ்க்கை 9 கொடுக்கலாம். கொஞ்ச நேரம் பரவச நிலையில இருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாகி வேர்க்கும். ஃபர்னிச்சர்ஸ்க்கு 10 கொடுக்கலாங்க. சும்மா பொங்கலுக்கு வைக்கிற கரும்பு மாதிரி சுவையா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆடான்ஸா இந்த எலும்பு பொம்மையை கடிக்கலாம், அட்டப்பெட்டியை கிளிக்கலாம். அதுக்கு மேலேயும் போடிச்சுன்னா வீட்டில் இருக்க குப்பை தட்டியை நோண்டி வைக்கலாம். நம்ம சேட்டையை பார்த்து நம்ம ஓனர் கோவப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி பாவமா மூஞ்ச வச்சு ஏமாத்திக்கலாம். நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்குவா.